ஒன்றிய கழகம் உங்கள் வட்டார கழகம் அடிப்படையில் உங்களுடைய பணி உங்களுடைய கீழுள்ள நிர்வாகிகளுக்கு அவர்கள் செயல்படுவதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தந்து அவர்களுக்கு ஆணை வழங்கி நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுகின்ற வகையில் பணியாற்ற வேண்டும். நாங்கள் களத்தை தயார் செய்து அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய பணி எப்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்போ முடிந்ததோ அது அந்த பெரிய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு மனம் கொள்ளாமல் அவர்களுக்கு சீட்டை ஒதுக்கீடு செய்து இந்த பெரிய கப்பலை எப்படி கப்பலை நிர்வாகம் கப்பல்களை எடுத்து நாங்கள் முயற்சி ஆரம்பித்து அந்த களத்தை ஆரம்பிக்கின்ற வகையில் நாம் இருக்கின்றோம். ஆக நாம் போன முறை தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாம் பணியாற்றும் போது இந்த முறையை நாம் பயன்படுத்துவதாக நம்முடைய 5 சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் நாங்கள் சிதம்பரம் என்றால் சிதம்பரத்துக்கு செய்தோம் என்ற சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய தகுதி நாம் இருக்கிறது. வாக்கை கேட்கும்போது நம்மளெல்லாம் மக்கள் வரவேற்று பல பணிகளை ஆற்றினார். இந்த பணியின் மூலமாக வாக்காளர்கள் நம்மளுக்கு இன்முகத்துடன் அங்கே வரவேற்கின்ற பணியை இருக்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது. அதாவது நமக்குள் இந்த கணக்கு அட்மாஸ்பியரை ஆக்கின்றோம். அதே மாதிரி கோடைகளில் நம்முடைய கட்டமைப்புகள் விரிவுபட்டு அதில் நாம் பணியாக குறிப்பாக செஞ்சிருக்கான்னு தெரியல. தனிநபர் பணப்பயன் பெறுகின்ற திட்டத்தை உருவாக்கி அதை மக்களுக்கு சென்றடைத்துக் கொண்டிருக்கிறது. மாதமாக 30 மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மாணவர்களுக்கும் அங்கே பணம் வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மாதம் பணம் கொண்டிருக்கிறது. இப்போது அதே போல பொங்கலுக்கும் பணத்தை 3000 கொடுத்தார்கள். இந்த தேர்தலுக்கு ஒரு ஹீரோவாக இங்கே அறிக்கை அளிக்கிறார்கள். நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர்கள் 2000 தொடர்ச்சியாக 1000 கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு ஒரு பேருடன் நாங்கள் நெல்லுடைய விலையை நாங்கள் 2500 ரூபாய் தருவோம் சொன்னார்கள். அதை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஆட்சி வரும்போது 3500 ரூபாய் வழங்கப்படும் என்று விவசாய பெருமடி மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதையும் நாம் சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய தைரியம் கெத்து எல்லாம் தகுதியும் நமக்கு இருக்கிறது. ஆக வாக்காக மாற்ற வேண்டிய வேலை நம்முடைய அணியுடைய வேலை. அதை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். அதுக்கு அந்தந்த ஒன்றிய கழக செயலாளர் எங்களுடைய செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்றிய செயலாளர் வந்திருக்கிறார், நகர செயலாளர் வந்திருக்கிறார்கள், பேரூர் செயலாளர் வந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே உள்ள அந்தந்த பகுதியில் உள்ள கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளை அழைத்து இன்றிலிருந்து தேர்தல் பணியை நாம் 23ஆம் தேதி வரை நம்முடைய பணி எல்லோரும் தனியாராக இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக சென்று பூத்து வாரியாக எல்லோரும் ஒன்றாக செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய மாவட்டத்தில் எவ்வளோ பூத்து இருக்கிறது? 1420. வகையிலே பாராட்டக்கூடிய வகையிலே அமைச்சருடைய தொகுதியான குறிஞ்சிப்பாடி தொகுதி, நாங்கள் எல்லாம் வாழக்கூடிய குறிஞ்சிப்பாடி தொகுதி இன்றைக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒளிரும் ஒரு காட்சியை நீங்க பார்க்கிறீங்க. இன்னும் கேட்டால் சிதம்பரம் போன்ற அந்த தொகுதியிலே கூட அமைச்சருடைய பார்வைப்பட்ட காரணத்தால் ஒரு குப்பை மேடாக காட்சி சிதம்பரத்துக்கு நுழையும் பொழுது நம்முடைய கண்ணீர் பட்ட இடமாக ஒரு குப்பை மேடு போல் பாழடைந்த குளமாக இருந்த அந்த இடம் இன்றைக்கு நடைபாதையிலே நடந்து வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இடமாக மகத்துவமான இடமாக ஆக்கப்பட்டதற்கு கூட அவர்தான் காரணம். அது மாதிரி இங்க ஐயனேரி மோசமாக அந்த பக்கம் போக முடியாது. நானும்